காரணம் இல்லாம கழுவி தயங்கி தயங்கி பேச மாட்டான். ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னமோ இருக்கு, ஆனா இல்ல. என்ன சொல்ற நீ? இருக்குதா, ஆனா இல்ல. வளராம புரியற மாதிரி சொல்லு, இல்லனா தயவு செஞ்சு பேசாமையாச்சும் இரு. அந்த பாட்டியோட தயக்கத்துக்கு காரணம் ஒருவேளை ஜனனிக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லையோ என்னவோ. அததான் நான் இருக்கு இல்லன்னு சொன்னேன். என்னாச்சு? ஏன் எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? அப்படி இருந்தா அந்த கிழவி சொல்லிருக்குமே. அது ஜனனிய பார்த்தா பாவமா இருந்திருக்கும். மலேசியால இருந்து வந்திருக்கா, அவ யாருமே இல்லாத ஒரு அனாதை, நம்மளும் கை விட்டுட்டா எங்க போவான்னு பாட்டி பாவம் பார்த்திருக்கலாம். அப்படி கூட வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்தா நமக்கு நல்லதுன்னு தோணுது. அவளுக்கு மட்டும் குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அந்த ஒரு விஷயம் போதும். அம்மா கிட்ட சொன்னா அவங்களே கதையை முடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. இவ்வளவுதான் அடுத்த துளசி இருக்காளே. வாய மூடுறியா? எப்ப பார்த்தாலும் துளசி துளசின்ட்டு. துளசி தான் டைவர்ஸ் பண்றேன்னு முடிவு பண்ணியாச்சுல. அவ இந்த வீட்டு மருமகளா இல்ல, ஓசியில இருக்கா, ஓசியில தின்னுட்டு இருக்கா. அப்படி இருக்கிறவளால குழந்தை கொடுக்க முடியாது. ஜனனிய பத்தின சீக்ரெட் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அடுத்த நிமிஷமே டைவர்ஸ் எல்லாம் இல்ல. அதுக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்ல. பாட்டி அவ்வளவு டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த ஃபிளைட்லயே அவளுக்கு பேக்கப் தான். ரம்யாக்கும் சிவா அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். நல்லதானே சொல்றேன். உன் தொல்லை எங்களுக்கு தாங்க முடியல ரம்யா. அது தொல்லை இல்லடி, காதல். 3 வயசுல இருந்து எனக்குள்ள இருக்கிற காதல். இங்க பாருங்க, நாளைக்கு ஜனனி ஹாஸ்பிட்டல் போவல்ல, நாமளும் போறோம். நாம போய் உண்மையை தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு ஏதோ குறை இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கு. சரியா சொன்னீங்க அத்தை, எனக்கும் அப்படிதான் தோணுது.